மகாதேவனும் அவர் மனைவி பானுமதியும் அடுத்த வாரம் போகவிருக்கும் காசி யாத்திரைக்கான முன்னேற்பாடுகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது வீட்டின் அழைப்பு மணி ஒலித்தது. ஓடி போய் கதவை திறந்த மகாதேவனுக்கு பகீர் என்றது. வாடிய முகத்துடன் மகள் சுதா நிற்பதை பார்த்து வாமா என்று அழைத்தார். எதுவும் பேசாமல் விடுவிடுவென அறைக்குள் சென்று எடுத்து வந்த சூட்கேஸை மெத்தையில் எறிந்துவிட்டு குப்புறப்படுத்து விசும்பினாள். மனைவியிடம் சைகை காட்டி, உன் பொண்ணு திரும்பவும் கோச்சிக்கிட்டு வந்திருக்கா போல இருக்கு. வந்ததும் எதுவும் பேசாம உள்ள போய் படுத்துக்கிட்டு அலறா. கொஞ்ச நேரம் எதுவும் கேட்க வேண்டாம், அப்புறம் விசாரிச்சுக்கலாம் என்று பானுமதியின் காதில் மெலிதான குரலில் கூறினார் மகாதேவன். பானுமதிக்கு இதை கேட்டதும் வருத்தமும் ஆதங்கமும் பொங்கியது. என்ன இந்த பொண்ணு அடிக்கடி இப்படி வந்து நிக்கிறாளே, இத்தனைக்கும் தானே பார்த்து காதலிச்சவனை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. மாப்பிள்ளையும் நல்லவராத்தான் இருக்காரு. இவகிட்ட துளி கூட பொறுமையே இல்லையே. எடுத்ததுக்கெல்லாம் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு வந்தா இவளுக்கு எப்படி புத்தி சொல்றதுன்னு தெரியலையே. மகமாயி தாயே, நீதான் அவ மனச மாத்தணும் என புலம்பி கண்ணீர் விட்டாள். நீயும் புத்தி இல்லாம இப்படி அழாத. கொஞ்சம் பொறுமையாகத்தான் இதை டீல் பண்ணணும். கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும் என்று மனைவியை சமாதானம் செய்தார் மகாதேவன். சுதாவிற்கு திருமணமாகி 2 ஆண்டுகளாகிறது. ஐடி நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்தவள் ரவியை காதலித்து எல்லார் சம்மதத்துடன் அவனுக்கு வாழ்க்கை துணையானாள். 1 ஆண்டு காலம் வசந்த காலமாகத்தான் சென்றது. ரவியின் மூத்த அண்ணனிடம் மாமியார் இருந்த காலகட்டங்களில் சுதாவிற்கு எந்த சங்கடமும் இல்லை. அவரின் வீட்டிலேயே மாமியார் காலம் பூராவும் கிடந்து விடுவாள் என்ற எண்ணத்தில் இருந்தவளுக்கு பெட்டி படுக்கையுடன் அந்த முதியவளை தன் தம்பி ரவியிடம் கொண்டு வந்து விட்டு போனதுதான் சுதாவிற்கு பகீர் என்று இருந்தது. டே ரவி, இனிமே எங்க கிட்ட அம்மாவை வச்சிக்க முடியாதுடா. உன் அண்ணி ரொம்பவும் கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டா. அம்மாவும் ரொம்ப பொறுமையா அவ சொல்றதையெல்லாம் காதுல வாங்காம தான் இருக்கா. ஆனா அம்மா இப்படி அவமானப்படுறது எனக்கு பொறுக்க முடியல. ஏன் நாம தான் இத்தனை வருஷம் வச்சுக்கிட்டு இருந்தோமே, உங்க தம்பி கிட்ட இனி இருக்கட்டுமேனு அம்மா காதுபடவே கத்துறா. அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலை வந்துடுச்சேன்னு கவலையா இருக்கு. உன்கிட்ட கொஞ்ச நாள் இருக்கட்டுமேனு கூட்டிட்டு வந்தேன். அவ மனம் கோணாம பக்குவமா சுதா பார்த்துப்பாள்னு நினைக்கிறேன் என்று தன் இயலாமையை சொல்லி அம்மாவை சுதாவிடம் ஒப்படைத்தார். அடுத்த நாள் கணவரின் அண்ணன் கிளம்பும் வரை சுதா மனதில் உருவான பூகம்பம் வெடிக்காமல் அடங்கி இருந்தது. புதுசா கல்யாணமானவங்கன்னு கூட இங்கிதம் தெரியாம உங்க அண்ணே நம்ம தலையில உங்க அம்மாவை கொண்டு வந்து கட்டிட்டு போறாரே என்று அதுவரை இந்த பூனையும் பால் குடிக்குமா என்பது போல இருந்தவள் அவளுடைய அகங்காரத்தை எல்லாம் வார்த்தைகளால் வெளிப்படுத்தினாள். அண்ணன் சொல்லி சென்றது போல் ரவிக்கு தன் அம்மாவை அவள் மனம் கோணாமல் பார்த்து கொள்ள முடியவில்லை. தாய் தன்னிடமும் எதையும் கூறாமல் பொறுமையாக இருக்கிறாள் என்பதை உணர்ந்தவன் அவள் தனியே உட்கார்ந்து கண்ணீரை துடைத்துக் கொள்வதை பல சந்தர்ப்பங்களில் பார்த்து வருந்தினான். சுதா, அம்மா நம்மள என்ன தொந்தரவு பண்றா சொல்லு? இது வேணும் அது வேணும்னு கேக்குறாளா? நம்ம விஷயத்துல மூக்க நுழைச்சு எதையாவது பேசுறாளா? உனக்கு வீட்டு வேலை எல்லாத்திலையும் ஒத்தாசையா தானே இருக்கா என்று பக்குவமாக மனைவியிடம் எடுத்து சொன்னான். இதோ பாரு, உங்க அம்மா ஒத்தாசை எதுவும் எனக்கு வேண்டாம். என்னால கொஞ்சம் கூட ஃப்ரீயா இருக்க முடியல. அவளை ஏதாவது ஹோம்ல கொண்டு போய் சேர்க்க பாரு என்று பிடித்து பிடிவாதமாய் பேசி பிரச்சனை எழும்போதெல்லாம் சண்டை போட்டு தன் தாய் வீட்டுக்கு கோபத்துடன் புறப்பட்டு விடுவாள். ஒவ்வொரு முறையும் சுதா இப்படித்தான் வந்திருந்தாள். எப்பவும் போல 1 வாரம் கோபமாக இருந்துவிட்டு பெற்றோரின் சமாதான வார்த்தைகளை கேட்டு திரும்பி விடுவாள். இந்த முறையும் சுதாவின் கோபம் நீர்த்து போய்விடும் என்று நினைத்திருந்த மகாதேவனுக்கு, அப்பா, என்ன சமாதானம் செய்ய 2 பேரும் நினைக்காதீங்க. மாமியார் அந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நான் போறதா இல்ல. அப்படியே வீம்பா ரவி இருந்தானா அவனோட இனிமே வாழ்றதான்னு யோசனை செய்யணும் என்று அவள் ஆவேசமாக பேசியதில் கொஞ்சம் ஆடி போய் விட்டார். இதை கேட்ட பானுமதியும் பதட்டமடைந்து,
இந்நிலையில் எப்படி காசி யாத்திரைக்கு மன நிம்மதியோடு சென்று வர முடியும் என கேட்டாள். அதுக்குன்னு யாத்திரையை தள்ளி போடக்கூடாது, எல்லாம் காசி விஸ்வநாதர் காப்பாத்துவார், கவலைப்படாத. எனக்கு ஒண்ணு தோணுது, காசிக்கு இன்னொருத்தர் கூட வரலாம்னு பஸ் டிரைவர் கிட்ட கேக்குறேன். அவர் சரினா சுதாவையும் அழைச்சிட்டு போகலாம். ஏதாவது முன்னோர்களுக்கு செய்யாம விட்டு போன தோஷமா இருந்தாலும் சரியா போயிடும், நம்பிக்கையா இரு என்றவர் அதன்படியே ஏற்பாடுகளை செய்தார். சுதா, நாங்க வயசானவங்க, தனியா காசிக்கு போகிறோமேனு இருந்தது. கூட நீ வந்தா ரொம்ப ஒத்தாசையாவும் உனக்கும் ஒரு மாறுதலாவும் இருக்கும் என்று சுதாவை சமாதானம் சொல்லி சம்மதிக்க வைத்து தங்களுடன் பயணிக்க வைத்து விட்டார். அலகாபாத் திரிவேணி சங்கமத்தில் மகாதேவன் முன்னோர்களுக்கான சடங்குகள் செய்தபோது தம்பதி ஒன்றாக நீராடும் போதும் அவர்களுடைய உடைகளை கவலையின்றி சுதாவிடம் விட்டு செல்ல முடிந்தது. நல்ல வேளை சுதா நம்மோட வந்தா, அவ இல்லனா இந்த கூட்டத்துல எது எது தொலைஞ்சிருக்குமோ. என் தம்பி பாஸ்கர் மொபைல் போனை தொலைச்சிட்டதா சொன்னான் என்றார் மகாதேவன். ஆமாங்க பானுமதி, நகையெல்லாம் பத்திரமா பாத்துக்கோ, அங்க கூட்டமா இருக்கும், ஜாக்கிரதன்னு கமலா மாமி சொல்லி அனுப்பினா என்று தங்களுடன் சுதா வந்ததற்கு நன்றி சொல்லிக் கொண்டிருந்தனர். 2 நாட்களில் கயா வந்தடைந்தனர். வாழையடி வாழையாக இருந்து வரும் நம்பிக்கை இன்னும் அழியாமல் இருப்பதை கயாவில் குவிந்திருக்கும் கூட்டமே சாட்சியாக இருந்தது. முன்னோர்கள் வழிபாடு செய்ய வரிசையாக ஆண்கள் உட்கார்ந்திருக்க அவர்களின் பின்னால் மனைவியர் நின்றனர். மகாதேவனும் அமர்ந்திருக்க இதையெல்லாம் வேடிக்கை பார்த்தபடி ஓரமாக அமர்ந்திருந்தாள் சுதா. பகல் 2:30 மணி. சடங்குகளை செய்து வைக்கும் குருஜி எல்லார் காதிலும் விடும் வகையில் சத்தமாக எல்லாரும் அவங்க குடும்பத்திலே இறந்து போனவங்க அத்தனை பேரையும் நினைச்சுக்கலாம். இதுல நண்பர்களும் வீட்டு வேலைக்காரர்கள்னு யாரு வேணும்னாலும் இருக்கலாம். அவங்க எல்லாரும் நீங்க வருவீங்கன்னு பிண்டம் போட்டு கரை ஏத்துவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கிறதா ஐதீகம். இப்போ ஒவ்வொரு பிண்டமா எடுத்து வைங்க. முதல்ல தகப்பனார் பேரை சொல்லுங்கோ என்று தாத்தா, கொள்ளு தாத்தா என்று ஒவ்வொருவருக்கும் பிண்டம் எனப்படும் சாத உருண்டையை வைக்கும்படி சொல்ல எல்லாரும் வைத்தனர். இறந்த உறவினர்கள் நண்பர்கள் என்று சொல்லிவிட்டு திரும்பவும் இப்போ பெத்த தாயாருக்காக விசேஷமாக 16 பிண்டங்கள் போடணும் என்று சொல்லி ஒவ்வொரு பிண்டத்துக்கும் தாயே நான் கருவாய் வளர போகிறேன் என்று தெரிய ஆரம்பித்த போது அது உண்மையாய் இருக்க வேண்டுமே, தாய்மை பேற்றை நான் அடைய வேண்டுமே என்று தவித்த தாயே, அதற்கு இந்த பிண்டம். அடுத்தது கரு நிலைக்க வேண்டுமே என்று தெய்வங்களை எல்லாம் வேண்டி நான் உன் வயிற்றில் நிலைத்து விட்டேன் என்று தெரிந்தவுடன் பரவசம் அடைந்தாயே, அதற்கு இந்த பிண்டம். இப்படி துவங்கி 10 மாதங்கள் தாய்ப்பட்ட அவஸ்தைகள், வேதனைகள், உடல் ரீதியான உபாதைகள், பின் பிரசவ காலத்தில் மறுபிறவி, ஏற்ற உயிர் போகும் வழிகள், பெண் பின் இரவு பகல் தூங்காமல் காத்த பொறுமை, மலம் சிறுநீர் என அருவருப்பை தாங்கிய தியாகம், குழந்தையாய் உடல் நலம் குன்றிய போது பட்ட கவலை, செய்த சேவை என தாயின் அருமையை ஒவ்வொரு பிண்டத்திற்கும் சொல்ல சொல்ல அதை வைத்துக் கொண்டிருந்த அத்தனை ஆண்களுக்கும் அது நெகிழ்ச்சியூட்டும் விதமாக அமைந்தது. எல்லார் கண்களிலும் நீர் துளி துளியாக நிறைந்திருக்க மகாதேவன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த முதியவர் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு ஓவென அழத் துவங்கினார். அப்படி சத்தம் போட்டு அழுதவர் மயங்கி சாய்ந்துவிட எல்லார் கவனமும் அவர் மேல் விழுந்தது. அவர் பின்னால் மனைவி இல்லை, தனியாக வந்திருப்பார் போல. உடனே மகாதேவன், சுதா அந்த தண்ணீர் பாட்டில கொண்டு வா என்று அவர் முகத்தில் தண்ணீரை தெளித்தார். முகத்திலும் வாயிலும் பட்ட தண்ணீரால் அவர் மூர்ச்சை தெளிந்தது. அமர்ந்தார். எல்லாரும் கூடி நிற்பதைக் கண்டு சற்றே வெட்கமடைந்தார். என்ன மன்னிச்சிடுங்க, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். பண்டிதர் தாயை பற்றியும் தாய்மையோட அருமையையும் சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா போச்சு. என் தாயாருக்கு நான் ஒண்ணுமே செய்யல, என் மனைவி என்னை செய்ய விடல. என் இயலாமையால அம்மாவை ஹோம்ல சேர்த்தேன். கடைசி காலத்திலேயே படுத்த படுக்கையா இருந்த போதும் என் கோழைத்தனத்தால மனைவியோட பேச்சுக்கு அடங்கி அம்மாவை கவனிக்காம விட்டுட்டேன். இப்போ என் மனைவியும் போய் சேர்ந்துட்டா.
இப்பேற்பட்ட அருமையும் பெருமையுமான தாய்மைக்கு இந்த ஜென்மத்துல ஒன்னும் செய்ய முடியாத பாவி ஆயிட்டேன்னு நினைச்சு அழுதுட்டேன் என்று கண்களை துடைத்து இயல்பு நிலைக்கு வந்தார். கூடியிருந்த எல்லாரும் உணர்ச்சி வசப்பட்டவர்களாய் கேட்டுக்கொண்டிருக்க மகாதேவனுக்கு தன் பெண்ணின் மனதில் இந்த நிகழ்வு துளியேனும் சலனம் ஏற்படுத்தி இருக்காதா என்ற எதிர்பார்ப்பும் ஆவலும் எழுந்தது. தன்னை அப்பா பார்ப்பதை அறிந்தவுடன் சுதாவிடமிருந்து அடக்க முடியாத அழுகை வந்தது. சுதா, அந்த பெரியவர் சொன்னதை கேட்டு அழுறியா என்று மகாதேவன் கேட்டதும், இல்லப்பா, ரவி மெசேஜ் அனுப்பி இருக்காம்பா என்று தேம்பி அழுதபடி அப்பாவிடம் அந்த தகவலை காட்டினாள். 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்து ஆளாக்கும் போது படும் எல்லா கஷ்டங்களுக்கும் மேலாக முதுமையில் தான் ஒரு சுமையாகி பெற்ற பிள்ளைகளுக்கு தர்ம சங்கடம் கொடுக்காமல் விரைவில் உயிரை விட வேண்டுமே என்ற தவிப்பும் தாய்மையின் அருமைகளில் சேர்க்கப்பட வேண்டிய அம்சம் என்பதை காட்டுவது போல் அந்த தகவல் வந்திருந்தது. நேற்று இரவு நெஞ்சுவலி வந்ததில் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்ட மாமியார் பகல் 2 மணி அளவில் காலமாக்கி விட்டதாக அதில் இருந்தது. ரொம்பவும் தப்பு பண்ணிட்டேன்பா என்று இன்னும் அழுது கொண்டே இருந்தாள் சுதா. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும். இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும். நன்றி.